மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது ப்ரீபெய்டு விஸ் போஸ்ட்பெய்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பேசிக் பேசிக் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் பாயிண்டாக சொல்லியிருந்தேன். பேசிக்காக அந்த போஸ்ட்பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீபெய்டில் வந்து ஃபர்ஸ்ட் காசை கொடுத்துட்டு நம்ம நெட்டையும் யூஸ் பண்ணிவிடுவோம், அன்லிமிடெட் கால்ஸ் மெசேஜ் அன்லிமிடெட் மெசேஜஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் போஸ்ட்பெய்டில் ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மாதம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பில்லை கட்டுவோம். இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் ப்ரீபெய்டுக்கும் போஸ்ட் பெய்டுக்கும் உள்ள பெனிஃபிட்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது உங்கள் கையில் உங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது எப்படின்னா, இப்போ ₹299 ரீசார்ஜ் பிளான் மட்டும் பண்ணுறீங்கன்னா ₹299 மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ₹1 கூட நம்ம காசை ரீசார்ஜ் கூட கட்டணும்னு அவசியம் இல்லை. ஐமேக்கில் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் நான் வந்து கம்மியாக தான் டேட்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதுக்குள்ள பிளானை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டூ டூ 219 அதாவது அந்த 1 GB பிளான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அடுத்த மாதம் வந்து அதிகமாக நெட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 299 இல்லாட்டி 349 அந்த மாதிரி ரீசார்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்ம பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரீபெய்டுக்குள்ள பெனிஃபிட்ஸு. அதே மாதிரி போஸ்ட் பெய்டில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் இல்லைனா 4 பேர் இருக்கீங்களா, அப்போ ஒரே டேட்டா ஃபேமிலி பிளான் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் 4 பேரும் அன்லிமிட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரில ஓடிடி பிளான்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் இதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக கட்டணம் அப்கிரேட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் பெய்ட் பிளான்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரில இப்போ இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காலம் கட் ஆகாது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கலாம். இதுதான் நம்ம வந்து போஸ்ட் பெய்டுக்குள்ள பெனிஃபிட். சரி, இப்போ வந்து ரியல் டேட்டாவை பற்றி நம்ம பேசுவோமா? காசு எப்படி மிச்சம் பண்ணலாம், எதுலேருந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் யூசர், அதாவது நான் காலேஜ் படிக்கிறேன், எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்டில் வந்து 299 அதுக்கு வந்து இப்போ பெர் டேக்கு 1.5 GB கிடைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதுக்கு மேலே நான் டேட்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹349 இருக்கு. அதில் வந்து ஜியோலேயும் இருக்குது, ஏர்டெல்லையும் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெர் டேக்கு 2 GB ப்ளஸ் அன்லிமிட்டட் 5G நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இப்போ அந்த அதே இடத்துல நீங்கள் தனியாக சிங்கிள் யூஸராகவே இருந்து போஸ்ட்பெய்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 399 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18+ அப்படி பார்த்தீங்கன்னா 470+ ரீசார்ஜ் பிளானே மட்டும் வருது. அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் யூஸராக இருந்தால் ப்ரீபெய்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இதுவே நீங்கள் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க, அதாவது ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா 4 பேர் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் ஒரு ஆளுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா ₹300 4 பேருக்கு என்னாச்சு? ₹1200 ஆச்சு. இதுவே இப்போ ப்ரீபெய்டில். இதுவே நீங்கள் வந்து போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணீங்கன்னா 599 ரீசார்ஜ் பிளான் இருக்குது. அதில் வந்து ப்ளஸ் 18% டேக்ஸோட ஜிஎஸ்டி டேக்ஸோட ₹706 கிட்ட வரும். நீங்கள் வந்து இதில் வந்து ஹெவி டேட்டாவும் கிடைக்கி, அது கூட உங்களுக்கு ஓடிடி சேனல்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு கிடைக்கி. அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு டிவி சேனல்ஸும் பார்த்துக்கலாம், ஸோ இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஃபேமிலியாக குடும்பத்தோடு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் பிளானே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஹைடன் ரியாலிட்டிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பெய்டில் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எல்லாம் சொன்னேன். போஸ்ட்பெய்டில் ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட்பெய்டில் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறதால இருந்தாலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து அந்த பிளானை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட்பெய்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ விளம்பரத்தில் வந்து 399 599 கட்டினா மட்டும் போதும், நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விளம்பரத்தில் போடுவாங்க. நீங்கள் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பில் கெட்ட போகும்போது 399 தானே அப்படின்னு நீங்கள் போய் கெட்ட போவீங்க. ஆனால் அதான் இல்லை. ஸோ அந்த 399 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சார்ஜஸோடு உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது 470 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பில்லை கெட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரில நீங்கள் வந்து பில் கெட்ட ஒரு நாள் தவறினாலும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் டிலே பண்ண உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் உங்களுக்கு மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லேயும் அவங்க கையை வைப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அந்த போஸ்ட்பெய்டோட ஒரு நெகட்டிவ். இன்னொன்று அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து நீங்கள் லிமிட் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சில கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
கூடுதலாக, அதாவது எக்ஸ்ட்ராவே உங்ககிட்ட இருந்து சார்ஜஸை பிடிப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த கூடுதலாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணும் போது அதனால நீங்கள் வந்து பிளான் எப்பவும் சூஸ் பண்ணும் போது பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இல்லைனா நீங்கள் வந்து அந்த பில்லை பார்க்கவே உங்களுக்கு வந்து ஐயோ ஏன்டா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த நிலைமைக்கு நம்ம யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட நெகட்டிவ்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்க பெரிய மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை உடைக்குமா வேற ஒன்றும் இல்லைங்க மச்சான். போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறா, போஸ்ட்பெய்டுக்கு தான் டவர் நல்லா இருக்கும், டேட்டா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ப்ரீபெய்டு வந்து சுத்த வேஸ்ட்டு, அதை வந்து டவரே அடிக்காது, டேட்டா ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுத்தமாக வேஸ்ட்டு. அப்படி சொல்கிறவங்களும் நம்பவே நம்பாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணாலும் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே டவர், ஒரே ஸ்பீடு, ஒரே டேட்டா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணாலும் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணாலும் ஒரே டவர் தான். இதுக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதில் வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் மட்டும்தான். இது வந்து அந்த கம்பெனி பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங்கோட சூழ்ச்சி தான். இந்த சூழ்ச்சியில் யாரும் வந்துடாதீங்க, சரிப்பா? இப்போ எனக்கு வந்து ஃபைனலாக நம்ம வந்து எனக்கு வந்து எந்த பில் கரெக்டாக இருக்கும், நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து சிங்கிள் யூஸராக இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அதுமாதிரிக்கெலாம் எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பில்ஸ் சார்ஜஸ் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்க்குற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரீபெய்டே யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, நான் வந்து ஒரே பில்லாக கட்டிக்கிறேன், அது மட்டும் நான் அந்த ஜிஎஸ்டி நான் கிளைம் பண்ணணும், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் நான் யூஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் யூஸ்க்கு தேவைப்படுது, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து ஒரே இடத்துல நான் இப்போ 4-5 சிஸ்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்க, எனக்கு ஃப்ரீக்வெண்ட் ரோமிங் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து போஸ்ட்பெய்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே பில்லாகவே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எத்தனை டிவைஸ்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு போஸ்ட்பெய்டே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. ஃபைனலி இதுதான் ப்ரீபெய்டுக்கும் போஸ்ட்பெய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது கம்ப்ளீட்டான கைடு. இப்போ நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், இப்போ ப்ரீபெய்டில் இருக்கீங்களா இல்லை போஸ்ட்பெய்டில் இருக்கீங்களா, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு மாற போறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜெய் குரோத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் ஒரு வெயிட்டான வீடியோவாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.